சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட கப்பல் மீட்கப்பட்டிருக்கு. கப்பலில் இருந்த இந்திய மாலுமிகள் எல்லாரும் பத்திரமா இருக்கிறதா இந்திய கடற்படை தெரிவிச்சிருக்காங்க. அரபிக்கடல்ல சமீப காலமாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் அட்டூழியம் அதிகரிச்சுட்டே வருது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் மால்டோவா நாட்டுக்கு சொந்தமான MV ருயின் என்ற சரக்கு கப்பல் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. இந்த சரக்கு கப்பல்ல 18 மாலுமிகள் பயணிச்சாங்க. இந்த கப்பல் கடத்தப்பட்ட போது ஏடன் வளைகுடாவில் இந்திய போர்க்கப்பல் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருந்துச்சு. அப்புறம் MV ருயின் சரக்கு கப்பலை மீட்க போர்க்கப்பல்களும் விமானங்களும் களத்துல இறங்கினாங்க. ஐரோப்பிய யூனியன் கடற்படையும் இணைந்து கொண்டது. இந்த கடத்தலின் போது படுகாயமடைந்த மாலுமி ஒருவரை இந்திய கடற்படை மீட்டாங்க. இந்த நிலையில 15 இந்திய மாலுமிகளோடு சென்ற MV லைலா நோர்போர்க் அப்படிங்கிற சரக்கு கப்பல் சோமாலியா பக்கத்தில் கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்டது. லைபீரியா நாட்டு கொடியோடு வந்த இந்த சரக்கு கப்பலை சோமாலியா கடற்கொள்ளையர்கள் கடத்தி சென்றாங்க. இந்த கடத்து சம்பவத்தை தொடர்ந்து INS சென்னை போர்க்கப்பல் கடற்படை விமானங்கள் உடனடியாக கடத்தப்பட்ட கப்பல் இருப்பிடத்தை நோக்கி விரைந்தாங்க. தொடர்ந்து கப்பலை நெருங்கியதும் எச்சரிக்கை விடுத்த கடற்படையினர் தொடர்ந்து கப்பலுக்குள்ளே இறங்கினாங்க. கப்பலுக்குள்ளே இந்திய கடற்படையினர் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டாங்க. உள்ள கடற்கொள்ளையர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு தீவிரமாக சோதனை பண்ணாங்க. ஆனால் கப்பலுக்குள்ள கடற்கொள்ளையர்கள் யாருமே இல்லை. கடற்படையினர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க எல்லாம் தப்பி ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. முழுமையான சோதனைகளுக்கு பிறகு கப்பல் அங்கிருந்து புறப்பட்டது. கப்பல் இருந்த 15 இந்திய மாலுமிகளும் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த 6 பேரும் பத்திரமாக இருக்காங்க. இவங்க பத்திரமாக மீட்கப்பட்ட முழு பின்னணியை இப்போ நம்ம எப்படிங்கிறத பார்க்கலாம். சோமாலிய கடற்பகுதியில் ஜனவரி 4ஆம் தேதி மாலை MV லீலா நோர்போர்க் அப்படிங்கிற ஒரு லைபீரிய நாட்டு கொடியோட சரக்கு கப்பலை கடத்தும் முயற்சி நடந்துச்சு. இது பிரேசில்ல இருந்து பஹ்ரைன் நோக்கி போயிட்டு இருந்த சரக்கு கப்பல் சோமாலியா கடற்கரையில் இருந்து சுமார் 300 கடல் மைல் தொலைவில் கைப்பற்றப்பட்டது. இந்த கப்பல் கடந்த வியாழக்கிழமை கைப்பற்றப்பட்டது. அதற்கப்புறம் கப்பலில் இருந்தே பிரிட்டன் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு ஒரு செய்தி அனுப்பப்பட்டது. அந்த செய்தியில் வியாழன் மாலை கப்பலில் ஆயுதம் ஏந்திய 5 முதல் 6 பேர் ஏறியதாக சொல்லப்பட்டது அந்த செய்தியில். இதை லைபீரிய கப்பல் பிரிட்டனின் கடல் வர்த்தக செயல்பாடுகளை கண்காணிக்கும் கண்காணிப்பகமான UKMTO ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தாங்க. இதையடுத்து துரிதமாக செயல்பட்ட இந்திய கடற்படை ஒரு ரோந்து விமானத்தை அனுப்பினாங்க. அது மட்டும் இல்லாமல் லைபீரியா கப்பலுக்கு உதவ INS சென்னை போர்க்கப்பலையும் அந்த பகுதிக்கு திருப்பி விடப்பட்டது. ஜனவரி 5ஆம் தேதி சம்பந்தப்பட்ட கப்பலுக்கு மேலே இந்திய விமானம் பறந்துச்சு. கப்பல் குழுவினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த கப்பலோட தொடர்பு தோற்றுவிக்கப்பட்டதாகவும் இந்திய பாதுகாப்பு அமைச்சகம் சொன்னாங்க. கடத்தப்பட்ட கப்பலை கடற்படை ஹெலிகாப்டரும் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு வந்தாங்க. இந்திய கடற்படை கப்பலின் எச்சரிக்கையாலும் தொடர் கண்காணிப்பாலும் கொள்ளையர்கள் தப்பிவிட கப்பலில் இருந்த 21 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டாங்க. ஏமன் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேலுக்கு அதன் நட்பு நாடுகளுக்கும் சொந்தமான கப்பல்களை செங்கடல்ல குறிவைத்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய வேளையில் அரபிக்கடல்ல இந்தியா வரும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடைபெற்று வருது. இந்த தாக்குதலை தீவிரமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவ்வாறான இந்த மாதிரியான தாக்குதல்கள் சர்வதேச கடல்வழி பாதைகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும். இந்த தாக்குதலுக்கு இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கார். இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே மோதல் தொடங்கிய பின்னரே இந்த தாக்குதல்லாம் தொடங்கியிருக்கு. இஸ்ரேலிய சரக்கு கப்பலான கேலக்ஸி லீடர் இந்த திசையில் நவம்பர் 21ஆம் தேதி அன்று முதல்ல தாக்கப்பட்டது. இந்த கப்பலும் துருக்கியில் இருந்து இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த கப்பலில் இருந்து 25 பேரை ஈரான் ஆதரவு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கடத்தி சென்றாங்க. இதற்கு பிறகு ஹவுதி கிளர்ச்சியாளர்களுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் முகமது அப்துல் சலாம் இஸ்ரேலின் நட்பு நாடுகளின் அனைத்து கப்பல்களும் இதே கதிதான் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். முன்னதாக அத்தகைய நாடுகளை இஸ்ரேலிய கப்பலில் இருந்து தங்கள் குடிமக்களை திரும்ப பெறுமாறும் அவர் மிரட்டியிருந்தார். இப்படிப்பட்ட மிரட்டல்களும் இந்தியா போன்ற சமாதானத்தை வலியுறுத்தும் நாடுகளின் கப்பல்களை தாக்குவதும் காசா மீதான கரிசனம் குறைந்து விட்டதன் வாய்ப்புல தான் உருவாக்கும். ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் மிரட்டப்பட்டு இந்தியா அதற்கு பணிந்தால் நிச்சயமாக அது இந்தியாவின் பலவீனமாகவே பார்க்கப்படும். சர்வதேச அரங்கில் அது இந்தியாவுக்கு பின்னடைவாக தான் பார்க்கப்படும். அதனால காசா பிரச்சனைக்கு தீர்வு காண உலக நாடுகளின் ஒத்துழைப்பை பெறுவதே விவேகமாக இருக்கும்.
அதை விடுத்துட்டு மிரட்டல் போன்ற தீவிரவாத செயல்களில் இறங்கினால் விளைவுகள் இன்னும் மோசமாகவே இருக்கும்.